நம்ம சிலபஸில் வந்து யூனிட் 1 அது வந்து பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, கண்கார்டு, டென்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக்லேருந்தே பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் நோட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நோட் எடுத்துகிட்டு அதுக்கான யூஸ் கேஸ் நம்ம வந்து ஒன்று எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அதோட எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வந்து எல்லாமே வந்து சொல்லுவோம். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கிராமரோட ஸ்டார்டிங்கே இதான். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரியும். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு. அந்த பேர்லேயே பாருங்கள், பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு. அப்போ நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்பீச், அதை நம்ம வந்து பார்ட்டாக வந்து பிரிக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து என் பேர் கார்த்திக். ஓகே, இப்போ வந்து கார்த்திக் இஸ் டீச்சிங். நான் வந்து டீச் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸ் நான் வந்து பார்ட்டாக வந்து பிரிக்கேன். அப்போ முதல்ல கார்த்திக் அப்படின்னு இருக்கா. கார்த்திக் அப்படிங்கிறது என்னது? ஒரு பேர், அப்படி தானே? நம்ம இதே தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெயர் சொல் அப்படிம்போம். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே அதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நவுன் அப்படிங்கிறது. அப்போ கார்த்திக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நவுன், பெயர் சொல். ஓகே, இஸ் டீச்சிங் அப்படின்னா என்னது? இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க் அப்படி தான். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செயல். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கார்த்திக் இஸ் டீச்சிங். இல்லை நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னா கார்த்திக் இஸ் டான்ஸிங். ஏதோ ஒன்று இப்போ நான் வந்து என்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ நான் வந்து பண்ணக்கூடிய அந்த செயல், அப்படி தானே? அந்த செயலை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்ப் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வினைச்சொல் அப்படிம்போம். ஓகே, அப்போ கார்த்திக் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர், அது வந்து நவுனு. இஸ் டீச்சிங் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு. ஓகே, இதே மாதிரி சென்டென்ஸில் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது நவுனா, ப்ரொனவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வெர்பா, ப்ரொப்போசிஷனா, கன்ஜெக்ஷனா, இல்லை இன்டர்செக்ஷனா. ஸோ இதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்தோம் அப்படின்னா 8 பார்ட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், இதோட எக்ஸாம்பிள் என்ன, எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அப்படின்னோம். ஸோ இப்போ வந்து பேர் அப்படின்னா ஒரு பெர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளேஸு. ஸோ வந்து இப்போ ஊர், தமிழ்நாடு, திருநெல்வேலி, இந்தியா. ஸோ வந்து ஒரு பிளேஸு, இல்லை ஒரு திங்கு, ஏதோ ஒரு பொருள், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஐடியா. ஸோ வந்து ஒரு ஐடியாவை குறித்தாலும் பார்த்தோம்னா நம்ம அதை வந்து நவுன் அப்படிம்போம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நேம். இப்போ நேம் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக், இல்லை வந்து அஜய், ஏதோ ஒரு நேமு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ பாய் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பேர், அதாவது ஒரு நவுனு. நம்ம வந்து ஒரு ஐடியா அப்படின்னோம். ஸோ வந்து அப்போ இந்த ஹானஸ்டி இஸ் எ பெஸ்ட் பாலிசி அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஹானஸ்டி அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நவுனு. இல்லை டீம், ஒரு குழு, இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நவுன். இதெல்லாம் நம்ம வந்து பெயர் சொல் அப்படிம்போம். ஓகே, அப்போது இது நவுனு, அப்படி தானே? இது ப்ரொனவுன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சென்டென்ஸ் வந்து பேசுகிறீங்க, எல்லாம் வந்து அந்த சென்டென்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுதுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் பேசும் போதே வந்து உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் அந்த நேம் நீங்கள் வந்து அவன் வந்து இப்படி பண்ணான், கார்த்திக் வந்து இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன் இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவன்பிங்க, அப்படி தானே? ஸோ அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ரொனவுன் அப்படிங்கிறது. ஸோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நவுனுக்கு பதிலாக. ஸோ நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட் டைம் தான் ஒருத்தரை பற்றி பேசும்போது வந்து கார்த்திக் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, அவன் வந்து அப்படி பண்ணானா, இப்படி பண்ணானா, அந்த மாதிரி நம்ம வந்து அவன் அப்படிம்போம். ஸோ அப்போ அதே தான் இங்கே ப்ரொனவுனில் ஹீ, ஷீ, இட்டு, தே, ஹூ. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படிங்கிறது. அப்போ வந்து நவுன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நேமு. ஸோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நேமை குறிக்கக்கூடிய, ஸோ வந்து இந்த நவுனை குறிக்கக்கூடியதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொனவுன் அப்படிங்கிறது. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹீ, ஷீ, இட்டு, தே, ஹூ அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு. ஸோ வெர்பு அப்படின்னா ஒரு வினைச்சொல், அதாவது செய்யக்கூடிய ஆக்ஷன், அப்படி தானே? ஓகே, ஷோ ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்டு. ஸோ வந்து ஒரு செயலை செய்கிறத காட்டுறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு அப்படிம்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரன்னு, ஓடுறது, ரைட்டு, இல்லை இஸ்ஸு, பிகேம். நம்ம இதெல்லாம் வந்து பின்னால் வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த வெர்போட டைப் நம்ம பின்னால் வந்து பார்ப்போம். இப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெர்பு தான். ரன்னுங்கிறது வெர்பு தான். இஸ்ஸு, ரைட்டு, பிகம், வாஸு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு தான். ஓகே, அடுத்து அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நவுனையும் ஒரு ப்ரொனவுனையும்
ஸோ வந்து அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து பாய் அப்படின்னோம் அப்படி தானே. ஸோ வந்து இப்போ பாய் அப்படிங்க நம்ம வந்து நவுன் அப்படின்னோம். இப்போ அந்த பாய் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல டால் பாயாக வந்து இருக்கான், இல்லை ஷார்ட் பாயாக வந்து இருக்கான். அப்போ டால் பாய் இல்லை ஷார்ட் பாய் இந்த மாதிரி. ஸோ வந்து நவுனையோ ப்ரொனவுனையோ நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. டால் பாய், பியூட்டிஃபுல், 5 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வெர்பு. ஸோ அட்வெர்பு பேர்லேயே வந்து இருக்கா வெர்பு அப்படின்னு. அப்போ இந்த வெர்பை ஸோ வந்து வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வெர்பு. எப்படி அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுறதா அட்ஜெக்டிவோ, அது மாதிரி வந்து உங்களுக்கு வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதான் அட்வெர்பு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். ரன் அப்படிங்கிறது பார்த்தோமா, வெர்பு ரன்னு, இல்லை வந்து ரைட், அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி, இந்த ரன்னை இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி இன்னும் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது. ரன்ஸ் ஃபாஸ்ட்டு, இல்லை வந்து ரன் ஸ்லோலி, அந்த மாதிரி. ஸோ இந்த வெர்பை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அட்வெர்ப் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ வந்து ப்ரிப்போசிஷன் அதாவது ஒரு நவுனை ஒரு நவுனை வந்து இன்னொன்னோட கனெக்ட் பண்ணி தொடர்படுத்துன்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னு, ஆணு, அட்டு, அண்டர், பிட்வீன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு டேபிளில் நம்ம வந்து இந்த ஒரு இமேஜில் வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து ஒரு டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலை, ஸோ ஒரு டேபிள் மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பாலை மேலே வச்சு கீழே வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. பாக்ஸுக்கு மேலே, பாக்ஸுக்கு கீழே, பாக்ஸுக்கு சைடில், பின்னால், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக வச்சு ப்ரொப்போஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரியும். ஸோ அப்போ இந்த இன்னு, ஆணு, அட்டு, அண்டரு இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரொப்போஷன். நம்ம புக்கு வச்சுருக்கவங்க இப்போ நோட்ஸ் எடுக்க வேண்டாம், எல்லாமே நம்ம புக்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ புக்கு இல்லாதவங்க இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ புக் இருக்கவங்களுக்கு நம்ம புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளோட எல்லா நோட்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸ் வைஸாக எல்லா டாபிக், அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் இது எல்லாமே உங்களுக்கு வந்து புக்கில் வந்து இருக்கும். ஸோ புக்கை நீங்கள் என்னோடய வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 1100 பேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த புக்லேயே வந்து எல்லா கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு புக்கை வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஃபுல் சிலபஸ்க்கு இதுவே வந்து போதும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷன் அப்படின்னா சிம்பிளாக தமிழில் நம்ம வந்து இணைப்பு சொல். ஸோ வந்து ஒரு வேர்டையோ ஒரு சென்டென்ஸையோ இணைக்கக்கூடியது. இப்போ வந்து ஆண்டு, பட்டு, பிகாஸ், ஆர் இந்த மாதிரி வந்து ஒரு வேர்டையோ ஒரு சென்டென்ஸையோ நம்ம வந்து இணைக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட், பட், பிகாஸ், ஆர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோமா. ஸோ இதான் வந்து நமக்கு கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உணர்ச்சியை ஸோ வந்து நம்ம வாவ், ஓ இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோமா. ஸோ வாவ், ஓ, ஹுரா நம்ம வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா வாவ், ஓ இதாக வந்து இருக்கும். இப்போ அலாஸ் இந்த மாதிரி வந்து ஆச்சரியக்குறியோடு வந்து இருக்கும். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து காட்டுற மாதிரி, அது வந்து சோகமோ சந்தோஷமோ ஏதோ ஒன்று அந்த எக்ஸ்ப்ரெஷனை காட்டுறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுட்டா நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு. ஸோ இப்போ வந்து அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நவுனு ப்ரொனவுனு இதை சார்ந்து வந்து இருக்கும். அட்வெர்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். கன்ஜெக்ஷன், ஸோ ஜங்ஷன், இதில் இந்த ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கா. நம்ம வந்து பொதுவாக எல்லா ஊர்லேயும் ஒரு ஜங்ஷன் வந்து இருக்கும். அந்த ஜங்ஷனில் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஊருக்கான பஸ் வந்து இருக்கும், அப்படி தானே. இப்போ வந்து நீங்கள் அந்த ஜங்ஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா சைடும் அந்த ஊர்லேருந்து எங்கே போகணும் அப்படின்னாலும்
அதுக்கான பஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த கன்ஜங்ஷன் நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து ஜாயின் பண்ணக்கூடியது, ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸு. ஸோ வந்து வேர்டையோ சென்டென்ஸையோ ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதான் ஜங்ஷனு. அவ்வளோதான், சிம்பிள். இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பார்த்தா அந்த ஆச்சரியமாக உள்ளது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு. ஸோ இந்த வெர்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயின் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு இருக்குது. இப்போ மெயின் வெர்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த முக்கியமான மீனிங்கே வந்து இருக்கும். இப்போ ஷீ ரைட்ஸ் லெட்டர் அப்படின்னு இருக்கா, ரைட் அப்படிங்கிற வெர்பு. ஓகே, இப்போ இதே இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஷீ இஸ் ரைட்டிங், இந்த இஸ் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இந்த ரைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து மெயின் வெர்பு. இதே இங்கே ஷீ இஸ் அப்படிங்கிறது வந்து வெர்பு தான், ஆனால் இது வந்து நமக்கு ஹெல்பிங் வெர்ப் அப்படிம்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம வந்து ரெண்டாவது பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி ஆக்சிலரி, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடல் ஆக்சிலரி. ஸோ ப்ரைமரி ஆக்சிலரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பி வெர்ப் இல்லாமல் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீன், பீயிங். ஸோ டூலே பார்த்தோம்னா நமக்கு டூ, டஸ், டிட் அப்படிமோ. ஹாவ், ஹேஸ், ஹேடு. இப்போ பி வெர்ப் அப்படிங்கிறது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீன், பீயிங். நீங்கள் பி, டூ, ஹேவ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். இப்போ இதே மாடல் ஆக்சிலரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கேன், குட், மே, மைட், ஷேல், ஷுட், வில், வுட், மஸ்ட், ஆட் இதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மாடல் ஆக்சிலரி அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த கேன், குட் இதெல்லாம் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட திறன் என்ன, என்னால் முடியும், ஐ கேன் ஸ்விம் அந்த மாதிரி அப்படி தானே. அப்போ அந்த கேன் அப்படிங்க நீங்கள் வந்து ஐ கேன் என்னால் உங்களோட எபிலிட்டியை காமிக்கும் போது தான் நீங்கள் வந்து அந்த கேன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான டீட்டெயில் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புக்கு இல்லாதவங்க நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் என்ன நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி புக்கில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு புக்கில் டீட்டெயிலாக எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இதே மே, மைட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ வந்து என்ன சாத்தியம், இப்போ வந்து இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கி வந்து மழை பெய்யலாம், அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா மே, மைட் இதெல்லாம் வந்து. கேன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எபிலிட்டி. ஸோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கேனை யூஸ் பண்ணணும், எங்கே வந்து மே யூஸ் பண்ணணும் அப்படியே கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ வந்து எபிலிட்டிக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கேன். ஸோ வந்து ஐ கேன் ஸ்விம். ஸோ வந்து இது வந்து உங்களோட நீங்கள் ஸ்விம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறது அப்படி தானே. அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐ கேன், அங்கே வந்து ஐ மே வந்து கிடையாது. இப்போ வந்து இதுவே வந்து ஒரு பாசிபிலிட்டி, இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இட் கேன் ரெயின், இட் கேன் ரெயின் டுடே அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து பாசிபிலிட்டி, எனக்கு வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து மே. ஸோ அப்போ வந்து கேன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எபிலிட்டி, அதுமாதிரி மே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிபிலிட்டி. அடுத்தது பாருங்கள், ஷேல், வில்லு. ஸோ இந்த ஷேல் வில்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ அந்த வில்லா வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு எதிர்காலம். ஸோ வந்து ஒரு ஃப்யூச்சர் உறுதிமொழி. ஸோ வந்து பின்னால் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆகலாம், ஃப்யூச்சரில் இது வந்து ஆகலாம், இல்லை நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை வந்து என்றைக்குமே வந்து கைவிட மாட்டேன், ஐ வில் ப்ராமிஸ் யூ, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃப்யூச்சரில். ஸோ நம்ம அதை பற்றி பேசும்போது நம்ம வந்து இந்த ஷேல் வில்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்து நான் உன்னை பார்க்க வருவேன், ஐ வில் கம் டுமாரோ. அப்போ வந்து நம்ம ஃப்யூச்சரை பற்றி வந்து பேசுகிறோம், ஐ வில் கம் டுமாரோ பாருங்கள். ஸோ இந்த ஷேல் வில் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சரை பற்றி பேசும்போது, இல்லை ஏதோ ஒரு யாருக்கோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அப்போ இந்த மாதிரி இடத்துல ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறது, ப்ராமிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒன்று தானே. நம்ம வந்து ப்ராமிஸே வந்து ஃப்யூச்சருக்காண்டி நம்ம வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுவோம் அப்படி தானே. ஓகே, அப்போ ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வருவேன். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷுட்டு, ஆட் டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணும் போது, ஸோ அந்த இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷுட்டு, ஆட்டு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ், நீ வந்து உன் பெற்றோரை மதிக்கணும், யூ ஷுட் ஒபே அந்த மாதிரி. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மஸ்ட்டு. ஸோ இந்த மஸ்ட் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட்டு நமக்கு வந்து சொல்லும் போது மஸ்ட்டு கட்டாயம். ஸோ அப்போ வந்து ஒரு கம்பல்ஷன், அந்த இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ யூ டேஷ் வியர் ஏ ஹெல்மெட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து யூ மே, இல்லை யூ கேனு, யூ மஸ்ட்டு.
இப்போ கேன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எபிலிட்டியை வந்து காமிக்கும் போது, அதாவது என்னால் எது பண்ண முடியும் அப்படிங்கும் அந்த எபிலிட்டி காமிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா கேன். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூ டேஷ் வியர் வந்து ஹெல்மெட். இங்கே வந்து ஏதோ நீ ஹெல்மெட்டு போடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ வந்து ஒரு கம்பல்ஷன் அந்த மாதிரி வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல கேன் பார்த்தோம் அப்படின்னா அது வராது. ஏன்னா இது வந்து ஒரு எபிலிட்டி வந்து கிடையாது. இப்போ மே அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிபிலிட்டி அப்படி தானே. நம்ம ஏதோ ஒன்று வந்து ஒரு பாசிபிள் இந்த விஷயம் வந்து ஆகலாம் ஆகாமல் போகலாம் அந்த இடத்துல வந்து மே. ஸோ மஸ்ட்டு தான் பார்த்தோம்னா கம்பல்சரி. ஏன்னா இப்போ வந்து ஹெல்மெட் போட்டது பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டாயம் அப்படி தானே. அப்போ யூ மஸ்ட் வியர் அ ஹெல்மெட், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள் வுட்டு. ஸோ நம்ம வந்து வுட்டை வந்து எப்போம்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு மாதிரி, ஸோ வந்து கொஞ்சம் ஹம்பிளாக பொலைட்டாக நம்ம கேட்கும்போது நம்ம வந்து இந்த வுட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த டோர், ஸோ வந்து உங்களால் அந்த கதை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வுட் யூ, அதாவது நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பாக ஸோ பணிவாக பொலைட்டாக கேட்கும்போது அந்த வுட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ்டு டு அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா யூஸ்டு என்னது, ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட்டு. ஓகே, அப்போ வந்து ஹி யூஸ் டு ப்ளே கிரிக்கெட், அவன் வந்து வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரிக்கெட் விளாடுவான். அப்போ வந்து ஒரு யூஸ்டு, ஸோ வந்து வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு பாஸ்ட் ஹேபிட்டோ கடந்த கால ஹேபிட்டோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னால் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 30 டேஸ்க்கான ஒரு ஃப்ரீ சேலஞ்சு. அதாவது இப்போ நம்ம வந்து பேசிக்லேருந்து ஒரு வீடியோவாக வந்து இப்போ இந்த கிராமருக்கான பேசிக் கான்செப்ட் வந்து பார்க்கும். இது வந்து உங்களுக்கு பேசிக் மட்டும் வந்து இருந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு 30 டேஸ் ஃப்ரீ சேலஞ்சு குரூப் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு நம்ம டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டே வைஸாக, இப்போ டே 1ல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராமரில் 2 டாபிக் வந்து இருக்கும், போயமில் 2 டாபிக் வந்து இருக்கும், ப்ரோஸில் வந்து 2 டாபிக் இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 24 நாளில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ஷார்ட்கட் கான்செப்ட் இந்த வீடியோ வச்சே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸ் வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து சாம்பிளுக்கு 1-2 மட்டும் நம்ம வந்து காமிச்சிட்டு நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், பே பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோஸை நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே ஃப்ரீயாக நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ வந்து 24 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ் டாபிக் வைஸாக எல்லா வீடியோஸும் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 6 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் வந்து இருக்கும். 30 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்கும் கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதில் ஃப்ரீ கைடன்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகே, நம்ம வந்து பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படிமோ. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து கம்பேரிட்டிவ் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறது, 2 பேரை கம்பேர் பண்ணும் போது. இதே சூப்பர்லேட்டிவ் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து 2க்கு மேலே 3 பேரோ இல்லை வந்து அதுக்கு மேலே, ஸோ வந்து 3 பேருக்கு மேலே ஒரு 10,000 பேர்னாலும் 1 கோடி பேர்னாலும் ஸோ அதில் இவன் தான் பெஸ்ட்டு அப்படிங்கப்போ நம்ம வந்து இந்த சூப்பர்லேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஓகே, இப்போ வந்து இங்கே டால், பிக், ஸ்மால், இதே கம்பேரிட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டாலர் ஆகும், டாலர், பிக், ஸோ அப்போ பிக்கர். இதே சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி வந்து ஆட் ஆகும், அப்போ டால் அப்படின்னா டாலஸ்ட்டு, பிக் அப்படின்னா பிக்கஸ்ட்டு. ஓகே, இப்போ இங்கே பியூட்டிஃபுல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக இதே மாதிரி இஆரை சேர்த்து பியூட்டிஃபுல்லர் அப்படி நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அப்படி தானே. அப்போ அதுக்கு நம்ம வந்து மோர் பியூட்டிஃபுல், இதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஸோ மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், குட் வெல் அப்படிங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவை கொடுத்துட்டு கம்பேரிட்டிவாக மாற்றுங்க இல்லை சூப்பர்லேட்டிவாக மாற்றுங்க அப்படிம்பாங்க. இல்லை சூப்பர்லேட்டிவை கொடுத்துட்டு இதை வந்து கம்பேரிட்டிவாவோ அப்படி இல்லை அப்படின்னா பாசிட்டிவாக வந்து மாற்றுங்க அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ குட் வெல் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டர், சூப்பர்லேட்டிவில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறும். பேட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒர்ஸு, சூப்பர்லேட்டிவில் ஒஸ்ட்டு அப்படியே மாறும். ஸோ வந்து புக்கு இருக்கவங்க புக்கில் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க, புக் இல்லாதவங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் லிட்டில் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து லெஸ்ஸு, ஸோ லிட்டில் அப்படிங்கிறது லெஸ்ஸு. சூப்பர்லேட்டிவில் லீஸ்ட்டு,
எப்படி மோஸ்ட்டு, பெஸ்ட்டு அந்த மாதிரி. லீஸ்ட்டு. மச், மெனி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மோராக வந்து மாறும். மோர். இங்கே அப்போது மோஸ்ட்டு. ஃபேர் அப்படிங்கிறது ஃபேர்தர் இல்லை ஃபர்தர். இங்கே ஃபேர்தஸ்ட்டு இஎஸ்டி இல்லை ஃபர்தஸ்ட்டு. ஓல்டு, ஓல்டர் இல்லை எல்டர். ஓல்டஸ்ட்டு, எல்டஸ்ட்டு. அவ்வளோ. இங்கே இஆர், இங்கே இஎஸ்டி. சிம்பிளா? அப்போ நீங்கள் வந்து எலிமினேஷன் மெத்தட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கரெக்டாக ராங் அந்த மாதிரி காட்டுறாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பார்க்க போகிற சிலபஸில் கன்கார்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்கார்டு அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படிமோ. இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுற வெர்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னால் சிங்குலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஸோ வந்து ப்ளூரல் அப்படின்னா பன்மை அப்படி தானே நிறைய. ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் நம்ம வந்து ப்ளூரலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தல், நெய்தர். இதோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்குலருக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஈச் ஆஃப் த பாய்ஸ் டேஸ் எ பென். ஓகே. இப்போ ஈச் ஆஃப் த பாய்ஸ் டேஸ் அ பென். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா அப்படின்னு சொல்லி. இதான் நம்ம வந்து இந்த கன்கார்டு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னோம். ஸோ அப்போ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பின்னால் சிங்குலர் வெர்பை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே ஈச் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ அப்போ சிங்குலர் அப்படி தானே. அப்போ ஈச்சுக்கு நம்ம பின்னால் பார்த்தோம் அப்படின்னா ஹேஸாக வந்து யூஸ் பண்ணணும். அப்போ ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் அ பென். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இப்போ அடுத்து இங்கே பாருங்கள். எய்தர் ஆர். இப்போ வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் எய்தர் வந்தால் பின்னால் ஆர் வரும், நெய்தர் வந்தால் நார் வந்து வரும். ஸோ வந்து அப்போ இதோடு நம்ம வந்து பின்னால் என்ன, அதாவது நம்ம வந்து இந்த சப்ஜெக்டோட பின்னால் என்ன வெர்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நியரஸ்ட்டாக. ஸோ வந்து வெர்புக்கு பக்கத்தில் நியரஸ்ட் டு த சப்ஜெக்ட். ஸோ வந்து வெர்புக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். நெய்தர் ஹீ நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ் ப்ரெசண்ட்டு. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை வேர் யூஸ் பண்ணணுமா? இப்போ நம்ம வந்து முதல்ல நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா இப்போ வாஸ் வேர்னு வந்து இருக்குது. இப்போ இந்த வாஸு வேறு. வாஸுங்கிறது என்னது? இது சிங்குலருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வேர் நம்ம வந்து ப்ளூரலில் பார்த்தோம்னா நம்ம வந்து வேறு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே பாஸ்ட் தான். நம்ம வந்து வாஸை சிங்குலர் இருக்கும், வேறு ப்ளூரலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எய்தர் நெய்தர்லாம் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட்டாக. இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ இதுக்கு பக்கத்தில் பாருங்கள். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அப்படிதான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸு ப்ளூரல். அப்போ நம்ம வந்து வேறு இந்த ப்ளூரல். ஸோ இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்பும் ப்ளூரலில் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதே சென்டென்ஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக ஃப்ரெண்டுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே வந்து வாஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அப்போது நெய்தர் எய்தர். ஸோ இந்த எய்தர் ஆரோ நெய்தர் நாரோ வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வேறு, ஃப்ரெண்ட் அப்படின்னா வாசு. அடுத்து பாருங்கள். டூ சப்ஜெக்ட் ஜாயின்டு பை அண்ட். ஓகே. இப்போ 2 சப்ஜெக்ட் வந்து இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வந்து அண்ட் வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பின்னால் ப்ளூரல் வெர்பு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் ராம் அண்ட் சாம் டேஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. இப்போ இங்கே நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை ஆர் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. கண்டிஷன் என்னது? 2 சப்ஜெக்ட்டு, 2 சப்ஜெக்ட். ஸோ 2 சப்ஜெக்ட் வந்தால் அது ஆண்டால் கனெக்ட் ஆகிருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். இங்கே 2 சப்ஜெக்ட்டு ராமு சாமு, இவங்க 2 பேரையும் ஆண்டு, இது வந்து ஆண்டு ஆண்டால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ப்ளூரல். ஸோ ப்ளூரல் அப்படின்னா ஆறு. இஸ் அப்படியே சிங்குலர் அப்படி தானே. ஸோ அப்போ ஆர் வந்து ப்ளூரல். அப்போ ஆர் ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்து பாருங்கள்.
நியூஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு இது மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட்டோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து பின்னால் சிங்குலராக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸு எஸ்ஸு, ஸோ ஃபிசிக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம டக்குன்னு பார்க்கும்போது எஸ் வருது. ஸோ ப்ளூரல் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி நியூஸோ ஒரு சப்ஜெக்ட்டோ இதை பேஸ் பண்ணி வரும்போது நீங்கள் பின்னால் சிங்குலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா த நியூஸ் இஸ் த நியூஸ் டேஷ் ட்ரூ. த நியூஸ் டேஷ் ட்ரூ. இங்கே இஸ்ஸா ஆறான்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நியூஸ்னு வந்துட்டு அப்போ சிங்குலர் தான் த நியூஸ் இஸ். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் டேஷ் ஈஸி ஆரா இஸ்ஸா. மேத்தமெட்டிக்ஸோ ஃபிசிக்ஸோ இல்லை வந்து இங்கிலீஷோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு டேஷ் ஈஸி. இப்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துட்டு அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இஸ்ஸா தான் வந்து இருக்கணும். ஸோ நம்ம சிங்குலர்னு பார்த்தோம் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஈஸி. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பாருங்கள், சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸோ இதுக்கெலாம் சிசர்ஸ், ட்ரௌசர், ஸ்பெக்டக்கிள்ஸ் நம்ம இதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா பின்னால் ப்ளூரலாக வந்து யூஸ் பண்ணணும். த சிசர்ஸ் டேஷ் ஷார்ப்பு இஸ்ஸா ஆரா. ஸோ ப்ளூரல் பன்மை அப்போ 6. த சிசர்ஸ் ஆர் ஷார்ப்பு. அடுத்தது பாருங்கள், ஏ நம்பர் ஆஃப் த நம்பர் ஆஃப். இப்போ ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏ நம்பர் ஆஃப் இப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் பின்னால் யூஸ் பண்ண வேண்டியது ஏ வந்தது அப்படின்னா ப்ளூரல். இதே த நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா பின்னால் நீங்கள் சிங்கில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் ஆப்சண்ட்டு. அப்போ ஏன்னு வந்துட்டா அப்படின்னா நம்ம வந்து பின்னால் யூஸ் பண்ணக்கூடியது ப்ளூரல். அப்போது வேர் ஆப்சண்ட் தான் போடணும். வேர் வாஸ் வந்து போடக்கூடாது. வாஸ் அப்படிங்கிற சிங்குலர். அப்போது ஏ நம்பர் ஆஃப் வந்துட்டு அப்படின்னா வேர் ப்ளூரல் வந்து போடணும். இதே த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பின்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்குலர் நம்ம வந்து போடணும். அப்போது த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 15 நம்ம வந்து போடக்கூடாது. த வந்துட்டா இங்கே வந்து பின்னால் சிங்குலர். அப்போ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் 50. இதான் வந்து கரெக்டு. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸு, மணி, டைம் இந்த மாதிரி வந்து யூனிட். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா பின்னால் வந்து சிங்குலராக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 50 கிலோமீட்டர் இஸ் ஏ லாங் டிஸ்டன்ஸ், ஆர்ஏ கிடையாது. ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் இஸ் எ லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், ஒன் ஆஃப் த அதுக்கப்புறம் ப்ளூரல் ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பின்னால் சிங்குலர் தான் நம்ம வந்து போடணும். இப்போ வந்து ஒன் ஆஃப் த பாய்ஸு டேஷ் பனிஷ்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாஸ் போடணுமா வேர் போடணுமான்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் ஆஃப் தான் வந்துட்டு அப்படி தானே. ஒன் ஆஃப் த பாய்ஸ் ப்ளூரல் நவுனு வந்தால் நம்ம பின்னால் சிங்குலர் வெர்பு தான் போடணும். ஸோ வாஸ் சிங்குலரா வேர் சிங்குலரா? வாஸ் தானே. அப்போ வாஸ் பனிஷ்டு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து வந்து கலெக்டிவ் நவுனு. ஓகே, ஸோ வந்து கலெக்டிவ் நவுன் இந்த மாதிரி டீமு, ஜூரி, கமிட்டி இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ கமிட்டி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா அந்த கமிட்டியில் ஏகப்பட்ட பேர் வந்து இருப்பாங்க. ஒரு டீம் கிரிக்கெட் டீம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஜூரி, ஸோ இந்த மாதிரி இந்த போட்டி டான்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜூரிஸ்லாம் வந்து இருப்பாங்க அப்படி தானே. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டிவ் நவுன். இந்த ஜூரினா அந்த ஜூரிக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. கமிட்டி அப்படின்னா இப்போ ஒரு சங்கம், ஒரு கமிட்டிக்குள்ளே ரொம்ப பேர் வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வரும்போது நம்ம பின்னால் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா சிங்குலராக வந்து யூஸ் பண்ணணும். த டீம் ஹேஸ் ஓன் த மேட்ச். ஹேஸாக யூஸ் பண்ணணும். ஹேவ் வந்து கிடையாது, சிங்குலர் ஹேஸு. அவ்வளோ சிம்பிள். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது டென்ஸு. இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான கான்செப்ட்டு. நீங்கள் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சே எல்லா டென்ஸுக்கும் ஸோ வந்து 12க்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சே எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ வந்து 4 ஃபார்ம், அதாவது இப்போது ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கன்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ், இந்த மாதிரி வந்து 4 ஃபார்ம் வந்து இருக்கா. ஸோ அப்போ வந்து நமக்கு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 12 டென்ஸு. ஓகே,
அப்போ நீங்கள் ஒன்று எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நம்ம இது மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம். வெர்பு, ஹேஸ், ஹேவ், சிங்குலர், ப்ளூரல் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு இப்போ நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஷீ ரைட்ஸ் டெய்லி. ஓகேவா? நான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு கீழே ஃபுல்லாக நான் வந்து இதே மாதிரி வந்து போடுறேன். நீங்கள் இதே மாதிரி பின்னால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களாக வந்து இன்னொன்று ஹீ சிங்ஸ் டெய்லி இல்லை ஷீ பிளேஸ் டெய்லி இந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து எல்லாமே வந்து எழுதுங்க. இப்போ இங்கே ஷீ ரைட்ஸ் டெய்லி. ஓகே, இப்போ ப்ரெசன்ட் கன்டினியூஸில் என்ன நம்ம வந்து என்ன பண்ணணும், வெர்போட ஒரு ஐஎன்ஜி வந்து போடணும். அப்போ இங்கே வந்து ஷீ, அதுக்கப்புறம் ஆம் இஸ் ஆர், அதில் இப்போ ஷீ வந்திருக்கு. அப்போ நம்ம ஷீ அப்படின்னா ஷீக்கு இஸ்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்படி தானே? இப்போ ஆமு அப்படிங்க பார்த்தோம்னா வந்து சிங்குலர் தான். நம்ம வந்து ஐக்கு தான் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஷீக்கு நம்ம இஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இது வந்து சிங்குலர். அப்போ ஷீ இஸ். வெர்பு இங்கே நமக்கு ரைட் அப்படிங்கிறதா ஒரு செயல். அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு செயல். அப்போ ரைட்டோட ஐஎன்ஜி. அப்போ ஷீ இஸ் ரைட்டிங். ஓகேவா? இதே நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே தான், ஷீ சிங்குலர். அப்போ சிங்குலர் அப்படின்னா நம்ம வந்து ஹேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஷீ ஹேஸ் V3. ஸோ வந்து இப்போது ரைட்டோட V3 ஷீ ஹேஸ் ரைட்டு. அப்போ ரிட்டன். ஓகே, இப்போ அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ அதே தான், ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங். ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங். ஷீ இதில் ஹேஸு பீனு ரைட் ஐஎன்ஜி ரைட்டிங். அடுத்து பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஷீ ரோட்டு, ரைட்டு ரோட்டு. இப்போ அடுத்து பாஸ்ட் கன்டினியூஸ் அப்படின்னா ஷீ வாஸான வரும். ஷீ வாஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ரைட்டிங். இங்கே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹேடு. அப்போ ஷீ ஹேட் V3 வந்துட்டு நம்ம வந்து இப்போ ரைட்டிங், அதாவது ரைட்டு. இதே V3க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் அப்படிமா, அப்படி தானே? ஸோ அப்போ ரைட்டு ரோட்டு ரிட்டன். அப்போ ஹேட் ப்ளஸ் V3 ஷீ ஹேட் ரிட்டன். அடுத்து பாருங்கள், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் ஹேட் பீன். அப்போ ஷீ ஹேட் பீன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ரைட்டிங். வந்து இன்னும் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எழுதணும்னா ஃபார் 2 hours. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஃப்யூச்சர் சிம்பிள். ஸோ ஃப்யூச்சர் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து வில் ஷேல். அப்போ ஷீ வில் ரைட்டு. இதே வந்து ஃப்யூச்சர் கன்டினியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷீ வில் பி ரைட் ஐஎன்ஜி. ஷீ வில் பி ரைட்டிங். இங்கே ஷீ வில் ஹாவ் V3 என்னது, ரைட் ரோட் ரிட்டன். அப்போ ஷீ வில் ஹாவ் ரிட்டன். இங்கே ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு ஷீ வில் ஹாவ் பீன் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ரைட்டிங். அவ்வளோ சிம்பிள். இப்போ இதே மாதிரி வந்து இப்போ ஹீ பிளேஸு, ஹீ டான்ஸு, ஹீ சிங்ஸு, ஏதோ ஒன்று இதை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அந்த எக்ஸாம்பிளை வச்சு எல்லா டென்ஸுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை, 2-3 வந்து எடுத்துக்கோங்க. 2-3 எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டென்ஸும் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா என்ன ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் டேக். ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வந்து பின்னால் யூஸ் பண்ணக்கூடிய டேக்கை நெகட்டிவாக யூஸ் பண்ணணும். இதே வந்து ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் டேக்கை பாசிட்டிவாக வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஷீ இஸ் அ டாக்டர், இதில் வந்து நெகட்டிவாக ஒன்றுமே வந்து இல்லை, அப்படி தானே? அப்போ இதை நம்ம வந்து ஷீ இஸ் அ டாக்டர், டேக்கு நெகட்டிவாக இஸ்ன்ட்டு, நெகட்டிவ் இஸ்ன்ட் ஷீ. ஓகே, இப்போ தே ஆர் நாட் பிளேயிங் அப்படின்னு இருக்குது. அப்போ நாட் நெகட்டிவ் வந்துட்டா, நாட் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது. அப்போ நம்ம டேக்கை பாசிட்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.
அப்போ தே ஆர் நாட் பிளேயிங், அப்போ நம்ம வந்து ஆர் தே. ஸோ ஆர் தே இதான் வந்து டேக். இங்கே இப்போ சப்போஸ் நாட் வரல அப்படின்னா நம்ம ஆரண்ட் தே அப்படிங்கிற நம்ம வந்து போடுவோம். ஓகே, இப்போ ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து டஸ்ன்ட் ஹி, இது வந்து பாசிட்டிவாக வந்து இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து டஸ்ன்ட்டு, நமக்கு வந்து ஆக்சுவலி வெர்பே இல்லை அப்படின்னா நம்ம வந்து டூ டஸ் டிட் அதை நம்ம வந்து போடுவோம். அப்போ இங்கே வந்து டஸ்ன்ட்டு ஹி. ராம் வென்ட் டு ஸ்கூல், ராம் வென்ட் டு ஸ்கூல், அப்போ வென்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே டிடன்ட் தே, டிடன்ட், ஏன்னா இது வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து ராம் வென்ட், அவன் வந்து போயிட்டான், நம்ம வந்து டிடன்ட் அந்த மாதிரி நான் வந்து போடுவேன், டிடன்ட் தே. ஐ ஆம் ரைட்டு பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஸோ நம்ம இதில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆமுக்கு மட்டும் நம்ம வந்து ஆம் வரப்போ நம்ம வந்து ஆருன்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து போடணும். நம்ம மிச்சக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே இந்த ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர் தேன் தான் வந்து போட்டோம். இஸ்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்ஸின் சி தான் வந்து போட்டோம். ஆனால் நம்ம ஆமை மாற்றும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்னு வந்து மாற்றுவோம். அப்போது ஆருன்ட்டு, ஆருண்ட் ஐ, இது வந்து பாசிட்டிவ். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் வந்து போடுவோம். ஆமை நம்ம வந்து ஆம் என்ட்டு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து போடக்கூடாது, ஆமென்ட்டு. ஓகே, லெட்டஸ், லெட்டஸ் கோ ஃபார் வாக், இந்த மாதிரி லெட்டஸ் வந்து அப்போ நான் வந்து பின்னால் ஷேல் வி, லெட்டஸ் கோ. ஸோ அப்போ ஷேல் வி. ஸோ இதில் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் பின்னால் டேகு நெகட்டிவ், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் டேகு பாசிட்டிவ், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து நம்மளோட புக்கில் உங்களுக்கு இதில் டீட்டெயிலான எக்ஸாம்பிள் எக்ஸப்ஷனல் கேஸ் எல்லாமே வந்து இருக்கும், அதை ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பார்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா அந்த 24 days ஃப்ரீ சேலஞ்சு குரூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இங்கிலீஷில் ஈஸியாக 100க்கு 90க்கு மேலே நீங்கள் வந்து இந்த 24 days முடிக்கும்போது உங்களால் வந்து வாங்க முடியும். நம்ம அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எல்லா வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகே, நம்ம கீழே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.